சரி, எதிர்கட்சி தலைவர் தொடர்ந்து நீங்க அண்ணாமலையும் டெல்லி போயிருக்காரு. குறிப்பா அண்ணாமலையை மாத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை எல்லாம் வச்சதாகவும், இந்த கூட்டணி 2026 உறுதியா அமையும் அப்படின்ற மாதிரி இந்த ஆர்வங்கள் எல்லாம் சொல்லப்படுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? கூட்டணி உறுதியாகுமா? நம்ம ஒன்றும் ஜோசியம் பார்க்குறவங்க இல்லை. அது என்ன நடந்ததுன்னு அறைக்குள்ள அவங்க தான் தெளிவுபடுத்தணும். என்ன நடந்து இன்னைக்கு அவர் ஏன் டெல்லிக்கு போறாரு அவரை கேட்டால் சொல்லிடுவாரு. ஏர்போர்ட் தானே போயிருப்பாரு, கேட்டால் சொல்லிடுவாரு. நான் பொதுவாக மாண்புமிகு தமிழக முதல்வர்களை பொறுத்தளவில் நாகரிக அரசியலுக்கு சொந்தக்காரர். அடுத்த கட்சியில் என்ன நடக்கிறது என்பதை எப்பொழுதுமே விமர்சிக்காதவர். நாங்கள் கூட்டணியில் பலமோடு இருக்கின்றோம். மக்கள் எங்களோடு கூட்டணி வைத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே 2026 தேர்தலை நோக்கி எங்கள் காய்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. மற்ற பிரச்சனைகளை பற்றி, மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி கவலைப்படுகின்ற இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகமே தவிர மற்ற இயக்கங்களில் நடக்கின்ற பிரச்சனைகளை பற்றி எப்பொழுதுமே எங்கள் முதல்வர் கவலைப்பட்டதில்லை. நாடு ஜனநாயக நாடாக இருக்க வேண்டும், பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைகின்ற நாடாக இருக்க வேண்டும், மக்களின் தேவைகளை நிறைவேற்றுகின்ற நாடாக இருக்க வேண்டும், கல்வியில் சிறந்த நாடாக இருக்க வேண்டும், அமைதி பூங்காவாக இருக்க வேண்டும், ஜாதி மத மோதல்கள் தவிர்க்கப்பட்டு அவரவர்கள் விரும்புகின்ற இறை வழிபாடை சுதந்திரமாக நடத்துவதற்குண்டான சுதந்திர காற்றை சுவாசிக்கின்ற மாநிலமாக இந்த மாநிலங்களை மாற்ற வேண்டும் என்ற கொள்கையோடு எங்கள் முதல்வர் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். ஆகவே எங்களுடைய முதலுடைய பயணம் மேலும் 2026க்கு பிறகும் தொடரும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் களத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம்.